ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் அப்பா அந்த இடத்தை முழுவதுமாக அப்பா ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஆண்டவரே ஆராதனை முழுவதுமாக அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா எங்கள் ஊழியர்களை அப்பா நீங்கள் ஆண்டவரே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. அவர்கள் மூலமாக அப்பா நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்களை அப்பா நாங்கள் கருத்தாய் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமகிமை எல்லா அமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்ன நடத்தும் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரலோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரலோ, தேவனே நீர் பெரியவர், பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவி, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவி, இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், நல்லவர்,
கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். மனதுருகும் தெய்வமே யெசையா, உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன் துதிப்பேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். இது ஒரு வரி இருக்கு. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். கர்த்தர் இந்த உலகத்துல பிறந்தது உண்மை, அவர் வளர்ந்தது உண்மை, ஊழியம் செஞ்சது உண்மை, அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வதும் அவ்வளோ உண்மை. ஸோ அதை உணர்ந்து நம்ம எவ்வளோ மனதிலேருந்து உணர்ந்து பாடணும். இந்த பாட்டை பாடும்போது ஒரு துளி கண்ணீராச்சு நம்மளுடைய இதயத்திலேருந்து வரணும், நம்ம கண்ணீர்லேருந்து வரணும். ஸோ உணர்ந்து நம்ம கர்த்தருக்காக இந்த பாடலை பாடுவோம். மனதுருகும் தெய்வமே யெசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யெசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும்,
மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை மாலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். உந்தன் சொன்ன
தழும்புகளால் சுகமானோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். 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 ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Check. Hallelujah. Hallelujah. சத்தங்களை உயர்த்தி நாம் ஒரு 3 முறை நம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் விதமாக அல்லேலூயா என்று சொல்லி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த மாலை நேரத்தில்? ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒரு கொடுத்து கை கொடுத்து நீங்கள் வாழ்த்தி இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அப்படியே உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதாகமத்திலே ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு 3வது நாளாக ஒரு விசேஷமாக ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த மாலை நேரத்திலே உங்களுக்கு நான் இந்த சத்தியத்தை சொல்வதிலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய நபர் யூதாஸ் காரியோத்து என்கிற நபரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் 11வது வசனம் வரை. அடுத்து பிறகு லூக்கா 22 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நபர் ஆண்டவரோடு இருந்த ஒரு நபர், ஆண்டவரோடு ஊழியம் செய்த நபர். ஆண்டவர் ஊழியம் செய்யும் பொழுது 3.5 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்திலே அவர் ஊழியத்தை மேற்கொண்டு அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள், அநேக காரியங்களை செய்தார். அதில் மிகவும் முக்கியமாக அந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலே 12 பேரை அவர் என்ன பண்றாருன்னா தெரிந்தெடுக்கிறார். அந்த 12 அப்போஸ்தலர்கள்ல இவர் ஒரு யாரு? மிக முக்கியமான ஒரு ஆளு, யூதாஸ் காரியோத்து.
11 பேரும் யூதேயாவை 11 பேரும் எங்க உள்ளவங்க அப்படின்னா கலிலேயாவை சார்ந்தவர்கள். இந்த ஒரே ஒரு நபர் மாத்திரம் யூதேயாவை சார்ந்த நபர். அதனால தான் இவருக்கு பேர் என்ன பேர் இருக்குது? யூதா ஸ்காரியோத்து. இந்த ஸ்காரியோத்து அப்படின்னா என்ன அப்படி அர்த்தம்னா, யூதேயா தேசத்துல ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? ஸ்காரியோத்து என்கிற ஊர். இந்த ஸ்காரியோத்து ஊர்ல இருக்கிற ஜனங்கள் ஒரு விசேஷமான ஜனங்கள். என்ன அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாமே டெரரிஸ்ட் மக்கள், தற்கொலை படை அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? பணத்திற்காக என்ன கொடுத்தாலும் என்னன்னாலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு படையை சார்ந்தவர்கள், ஒரு முரட்டாட்டமான குணம் பிடித்த ஜனங்கள் தான் இந்த ஸ்காரியோத்து ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள். இப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் சந்தித்து தன்னோடு இணைத்து கொண்டு அவர் ஊழியத்திலே 3.5 ஆண்டுகள் பயணிக்கிறார். ஆனால் பயணித்ததில் என்ன ஒரு இவர் பண்ண பெரிய ஒரு தவறு அப்படின்னா, ஆண்டவரை காட்டி கொடுக்க முன்கொண்டு இவர் துணிந்து சென்று விட்டார். இது பெரிய ஒரு தவறு. எதனால இப்படி இவர் ஆண்டவரை காட்டி கொடுக்க இவர் போனோம்? இவ்வளவு ஆண்டவரோடு இருந்து அற்புதங்களை பார்த்தவர். நம்ம மத்தேயு சுவிசேஷங்களை வாசிக்கிறோம், அந்த சீஷர்களுக்கும் அந்த வல்லமை இருந்தது. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினாங்க, பேய்களை ஓட்டினாங்க, அநேக நன்மைகளை செய்தாங்க. ஆனா இவருக்குள்ள லூக்கால வாசிக்கிறோம், அவனுக்குள் பிசாசு புகுந்ததினால் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவனுக்குள்ள பிசாசு உள்ள போனதுனால இவனுக்குள்ள என்ன வந்துட்டு அப்படின்னா, பண ஆசை வந்து விட்டது. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமுக்கும் வேறாயிருக்கிறது. அந்த பண ஆசை இவனுக்குள்ள வந்ததுனால அந்த எப்படியாவது நாம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தாட் அவனுக்குள்ள இருந்ததுனால இவன் ஆண்டவரையே விலை பேச இவன் துணிந்து விட்டான். ஆண்டவரோடு இருந்த ஒரு நபர், ஆண்டவருக்காக ஊழியம் செய்த நபர், ஆண்டவரோடு சேர்ந்து இவரும் பல அற்புதங்களை செய்த நபர் தான். ஆனா இவனுக்குள்ள பிசாசு புகுந்ததினால் இவனுடைய வாழ்க்கை ஆண்டவரையே ஒரு விற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. எதனால இவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைகள் காணப்பட்டது? எதனால இவன் துணிந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம தியானித்தோம். என்ன சம்பவத்தை நம்ம தியானித்தோம்? யாராவது சொல்ல முடியுமா? நேற்று நம்ம யாரை குறித்து நம்ம பார்த்தோம்? அது அவங்க பேர் என்ன பேரு? மரியாள். மரியாள் என்ன செய்யறாங்க? ஆண்டவருக்கு 300 வெள்ளிப்பண மதிப்புள்ள அந்த தைலத்தை உடைத்து ஆண்டவர் சிரசின் மீது அவள் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப ஐயா என்ன தெரியுமா சொல்றாங்க? அவருக்கு ஒரே முறுமுறுப்பு, ஆண்டவருக்கு இந்த விலையேறப்பட்டதை ஊத்தும் பொழுது இவனுக்குள்ள பிசாசு இருக்கிறதுனால தாங்க முடியல. இவனுக்குள்ள ஒரு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பிசாசு இப்போ பேசுது. ஆனா ஆண்டவருக்கு அது தெரிஞ்சிட்டு, இது இவனுக்குள்ள யார் இருக்கு? பிசாசு இருக்கான் அப்படின்னு சொல்லி, எதுக்காக இந்த வீண் செலவு? உனக்கு கொஞ்சமாவது இவளுக்கு அறிவு இருக்கா? இதை வித்து என்ன பண்ணலாம்? தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ஏன்னா இவர் சம்பாரிச்ச பணமா அது? சொல்லுங்க. யூதாஸ் காரியத்து சம்பாரிச்ச பணமா? இல்லை. அது அந்த ஸ்திரீ மரியாள் ஆண்டவர் மீது வைத்த அன்பினால அந்த விலையேற பெற்ற அந்த தைலத்தை உடைத்து அபிஷேகிக்கும் வண்ணமாக ஆண்டவருக்கு எனக்கு எல்லாமே நீர் தான் ஆண்டவரேன்னு சொல்லி அபிஷேகம் ஆண்டவருடைய சிரசின் மேல் அவர் ஊற்றுறா. அப்போ இவர் என்ன சொல்லணும்? பரவாயில்ல, நம்மளால தான் செய்ய முடியல, இந்த சகோதரி ஆண்டவர் எவ்வளோ நேசிச்சு பண்றாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய ஆளு என்ன சொல்றாங்க? போராம இவருக்குள்ள வருது. யாருக்கு செய்யறதில்ல? ஆண்டவருக்கு செய்யறதில்ல. உள்ள போராம. எதுக்கு இப்படி பண்ணணும்? ஏன் இப்படி செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, அவளை என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க, விட்டு விடுங்க, அவள் நற்கிரியை செய்கிறார். இந்த சுவிசேஷம் உலகம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் நினைவு கூறப்படும் சொல்லி அந்த சீஷர்கள் மத்தியில அதே மரியாள் உயர்த்தப்படுகிறாள். ஆனா அதே இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது அப்படி நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது இவனுக்குள்ள ஒரு மாற்றம், அப்பொழுது இவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஆகா இவன் 300 பணத்தை 300 பண மதிப்புள்ள இதை உடைச்சு ஆண்டவர் சிரசின் மீது ஊற்றுறாளே, இது இருந்ததுன்னா எவ்வளோ நம்ம ஜாலியாக இருக்கும், என்ன நம்ம செலவு பண்ணலாம், ஊழியத்திற்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள அந்த இன்டென்ஷனில் அவன் பேசலை. அவனுக்குள்ள என்ன இருந்தது? பிசாசு இருந்தது. நம்ம யோவான் சுவிசேஷங்களை நம்ம கரெக்டாக அவனை குறித்து நம்ம வாசிப்போம். அவன் நல்ல எண்ணத்தில் அப்படி சொல்லலை, அவன் திருடனா இருந்தான் அப்படி நம்ம வாசிக்கிறோம். யூதாஸ் காரியத்து யாருங்க? திருடன். ஆண்டவர் சொல்றாரு, நீ சரியான திருட்டு பையன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எத்தனை பேர் அவரிடத்திலே நாம் வருவது ஆதாயத்திற்காக நம்ம வருகிறோம்? ஆண்டவரே, உம்மை வச்சு எனக்கு என்ன ஆதாயம்? உன்னை தேடுறேன்,
எனக்கு தந்துருவீங்களா, தராமல் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி எத்தனை யூதாஸ் காரியத்தை நம்ம இங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம்னு தெரியலை. ஆனால் ஆண்டவர் அவரோடு சீஷர்கள் ஆகும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமேன். அவன் வாழ்க்கையில் பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அவன் தலையிட்டது. ஒருவேளை அவன் அமைதியாக இருந்திருந்தான் அப்படின்னா அந்த காரியம் வேற மாதிரி போயிருக்கும். ஆண்டவர் இருக்கும் பொழுது எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம பேசக்கூடாது. அந்த காரியத்தை அவர் பார்த்துக்கொள்வார். அடுத்தவங்க விஷயத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, மூக்கொண்டு அழைப்பாங்க. இப்படி தான் இந்த யூதாஸ் காரியத்தும் பண்ணான். அந்த அம்மா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும் விதமாக, சந்தோஷிப்பிக்கும் விதமாக ஊற்றும் பொழுது இவன் வாயை மூடிட்டு என்ன பண்ணியிருக்கணும், சத்தம் கட்டாமல் இருந்திருக்கணும். என்ன பண்ணுறான், ஒரு மிகப்பெரிய ஆண்டவரே இருக்கிறார் அங்கே நேரில். அவருக்கு தெரியாத சத்தியமா, அவருக்கு தெரியாத வசனங்களா, அவருக்கு தெரியாத காரியங்களா? இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறான், வாயை திறந்து அவருக்கு ஆப்போசிட்டாக அவருக்கு அறிவுரை சொல்கிறான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறோம் தெரியுமா, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்காரு தான், ஆனாலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய நேரத்தில் அட்வைஸ் பண்ணுறோம். எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணீங்க? உண்மையாக கை தூக்குங்க பார்ப்போம். நான் நிறைய நேரத்தில் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க ஆண்டவருக்கு உங்கள் ஜெபத்தில்? எல்லாரும் பண்ணியிருப்போம். ஆண்டவரே எனக்கு நீங்கள் இப்படி பண்ணி இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணி இதை பண்ணுங்க அப்படி நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்வோன்னா ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுப்போம். இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு எக்காரணத்தை கொண்டு அட்வைஸ் பண்ணக்கூடாது. உங்கள் பார்வையில் அது ரொம்ப விலையேறப்பட்டதாக தெரியலாம். இந்த காரியம் கிடச்சிருந்தா நம்ம நிறைய பேரில் யோசிப்போம், பாருங்க ஆண்டவரே அவனை எப்படி நீங்கள் ஆசீர்வச்சிருக்கீங்க, ஆனால் என்ன நீங்கள் எனக்கு ஒன்றுமே எனக்கு நீங்கள் தரலை. பாருங்க ஆண்டவரே அவன் எப்படிலாம் இருக்கிறான், அவன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறான், ஆனால் எனக்கு நீங்கள் எதுவுமே தரலைன்னு சொல்லி அவருடைய இருதயத்தை நாம் துக்கப்படுத்துகிற ஒரு நபராக இருப்போமே. ஆனால் இந்த நாள் உங்களுக்குரிய ஒரு நாள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நாள். அல்லேலூயா. அவரை துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. ஆனாலும் ஆண்டவர் அந்த யூதாஸ் காரியத்தை நேசித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நாளைக்கு அடுத்த நாட்கள் அவர் குறித்த சப்ஜெக்டை நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். பல தருணங்களை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்காக கொடுத்தார். ஆனால் அவன் எக்கொண்டும் அவனுக்குள்ள சத்துருவானவன் இருந்ததுனால அவன் கேட்கவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரையும் தேடுறோம், ஆனால் உலகத்திற்கு அந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே, ஆனால் நாம் கர்த்தரை அறிய முடியாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்த ஒரு நபர், ஆண்டவரோடு 3.5 ஆண்டுகள் பயணித்த ஒரு நபர், ஆனால் முடிவிலே அவன் முடிவு மிகவும் மோசமான ஒரு முடிவாய் மாறினது. ஆனால் இன்று நம்முடைய முடிவோ ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் நன்மையை மாத்திரம் நாம் பெற வரல, நாம் நித்திய ஜீவனை பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக ஒருவன் கர்த்தரையை தேடுவானால் அவனை பார்க்கிலும் பரிதபிக்கக்கூடிய ஆள் அந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் மறுமையின் ஜீவியத்திற்காக நாம் கர்த்தரை தேடுவோமே, ஆனால் இம்மையிலையும் ஆண்டவர் நூறத்தனையாய் தருவார், மறுமையிலும் நூறத்தனையாய் ஆண்டவர் தருவார். ஆமேன். நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் எதை இழந்தாலும் இம்மையிலும் உங்களுக்கு சரி கட்டப்படும், மறுமையிலும் உங்களுக்கு சரி கட்டப்படும். ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, நம் ஆண்டவருக்காக செலவிடக்கூடிய நேரங்கள், ஆண்டவருக்காக நாம் செலுத்தக்கூடிய அந்த விரயங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கு நீட்டாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவார். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்போமே, ஆனால் உலகத்தின் மீது நாம் அன்பு கூர்ந்திருப்போமே, ஆனால் நாம் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக மாறிடும். இந்த சபை, நாம் ஆராதிப்பது, நம் பாடல்களை பாடுவது இம்மைக்கு மாத்திரமல்ல, நம் மறுமையில் ஆண்டவரோடு கர்த்தரை ஆராதிக்க அந்த யூதாஸ் காரியத்தை கொஞ்சம் கூட நினைக்காமல் ஆண்டவரோடு இருந்து கொண்டு ஆண்டவருக்கே அவன் துரோகம் செய்ய அவன் முற்பட்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாவம் தொடருது. எப்படி தொடருது நான் சொல்லட்டா? இன்னைக்கும் பாருங்க, பணம் வாங்கிட்டு என்ன செய்வாங்க, காட்டி கொடுப்பாங்க. பணம் வாங்கிட்டு என்ன செய்வாங்க, கொலை பண்ணுவாங்க. பணம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தற்கொலை படையாக மாறுவாங்க. இலங்கையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஈஸ்டர் பண்டிகையிலையோ கிறிஸ்துமஸ் பண்டிகையிலையோ தற்கொலை படை, பெரிய 2-3 ஆலயங்கள் ஒரே நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய வீடுகளுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு இவங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா மனித வெடிகுண்டுகளாக மாறி உள்ளே போய் நிறைய ஆலயங்கள் அங்கே வெடித்து சிதறி அநேக ஜனங்கள் மரித்து போனார்கள்.
இன்று அவன் செய்த அந்த தவறு, அந்த பிசாசு பல வழிகளில் இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களை கொலை செய்ய வேண்டும், காட்டி கொடுக்க வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எத்தனையோ திட்டங்கள் தீட்டப்படலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு உறுதியாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமேன். இன்று அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த கிரியை, அவன் ஆண்டவரை வெறும் பணத்திற்காக மாத்திரமே அவன் தேடுகிற ஒரு நபராய் இருந்ததினால் ஆண்டவரே அவன் விற்க துணிகிறான். இவனே போய் எதனால் அங்கே கடந்து போனோம், வேணுக்குன்னு அங்கே போய் அந்த வேத பாரகர் பரிசேயர்கள் மத்தியில் போய் சொல்கிறான், நான் என்ன செய்கிறேன், அவரை காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க, என்ன தருவீங்கன்னு கேட்ட உடனே 30 வெள்ளி காசு தர்றேன். இந்த 30 வெள்ளி காசு என்ன தெரியுமா, ஒரு அடிமையின் விலை. ஒரு அடிமையை அந்த காலத்தில் வீட்டுக்குள்ள வேலை செய்ய, வீட்டில் அடிமையாக வச்சுக்கொள்ள ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குவாங்க. அதுதான் அந்த 30 வெள்ளி காசு. இவன் பாருங்க, ஒரு ஆண்டவரையே ஒரு அடிமையின் விலைக்கு அவன் விற்று போட்டான். இன்று நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் எந்த ரகத்தில், எந்த ரேஞ்சில், எந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம், நம்முடைய இருதயத்தில் எதற்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது நாம் அநேகர் இன்றும் நாம் கண்ணீர் வடித்து மனம் திரும்ப வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவருடைய அன்பு அகாப்பே லவ். அவருடைய அன்பின் அகலம், நீளம், உயரத்தை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் சேரும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க அவர் போதுமானவர். ஆமேன். அதனால தான் இந்த 50 நாட்கள் நாம் ஆண்டவரோடு சேரக்கூடிய ஒரு நாட்கள். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனாலும் நிறைய புதிதாய் வந்திருக்கீங்க, அதனால இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். முக்குடலில் சொக்கலால் ராம்சேட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வர பணக்காரர் இருந்தார். பெரிய ஒரு பணக்காரர், செல்வந்தர், அநேக கொடைவள்ளல், அநேக ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் ஆசையா ஒரு யானையை வளர்த்தார் வீட்டில். அந்த யானைக்கு என்ன செய்வாராம், அல்வா கிண்டி போடுவாராம். அப்புறம் அந்த அரிசி, அந்த பச்சரிசியில் களி கிண்டி போடும் பொழுது அதில் கல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்வார் தெரியுமா, 2 ஆளை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த அரிசியில் என்ன இருக்கக்கூடாது, கல் இருக்கக்கூடாது. கல்லெல்லாம் நீக்கி அதை ரைஸ் மில்லில் கொண்டு திரித்து அதில் களி கிண்டி போட்டு அந்த யானையை அப்படி ஒரு சொகுசாக வளர்த்துட்டு வந்தார். அந்த கோடீஸ்வர அந்த முதலியார் நல்ல ஜாலியாக அந்த யானையை கவனிப்பார். யானைக்கு கொசு கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் சேட்டையை பாருங்க, யானைக்கெல்லாம் கொசுவலை என்ன பண்ணுவார், தச்சு போடுவார். ஊரில் உள்ள எல்லாருக்கும் ஒரே பொறாமையாக இருக்கும். ஒரு கோயிலில் அந்த ஊரில் திருவிழா வந்துட்டா போதும், யானைக்கும் பெரிய யானையை கையிலே பிடிக்க முடியாது, ரொம்ப சந்தோஷமாக சுற்றி வரும். இவர் என்ன செய்வார், அடிக்கடி இந்த யானை மேலே ஏறி உட்காந்து அப்படியே சவாரி போவார். எங்கே போவார், எல்லா பக்கமும் போவார். அப்படியே ஊர்வலம் போவார். ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு ஊர்னா யானை மேலேயே ஏறி உட்காந்து போவார். இவர் ஒரு நாள் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது, கோயிலில் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, கோயில் யானை. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, பார்த்துருப்பீங்க, நிறைய கோயில்களில் கோயில் யானை வளர்ப்பாங்க. அப்போ அந்த பகுதியில் ஒரு கோயில் யானை பக்கத்தில் வந்திருக்கு. இப்போ பக்கத்தில் நடந்த இவர் யானையில் போயிட்டு இருக்கிறாரு, அந்த யானை ஆப்போசிட்டில் வருது. அப்போ அதை பார்த்தோன்னே இவர் கொஞ்சம், அவர் அந்த மார்க்கத்தில் இருக்கிறவர் தானே, ரொம்ப அவருக்கு அது மதிப்பு, ஓ கோயிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி இதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாமா, தன்னுடைய யானையிலிருந்து கீழே இறங்கி அப்புறம் சுட சுட முட்டாய். எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல, திருநெல்வேலியில் அந்த முட்டாயின்னு சொல்லுவாங்க, அந்த கருப்பட்டி முட்டாய், அந்த பனை ஓலையில் உள்ளே வச்சு கொடுப்பாங்க. எத்தனை பேர் திருநெல்வேலி ஆட்கள் இருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த முட்டாய் பட்டி நல்ல சுட சுட பெரிய யானி முட்டாய் பெட்டி. அந்த யானி முட்டாய் பெட்டி நல்ல பெரிய பாக்ஸு. அப்படியே யானைக்கு அந்த பக்கத்தில் சேவை அவங்க கூட வர்றவங்களாம் பெரிய சாக்கில் கொண்டு வராங்க. இவர் கொண்டு வந்தோடனே இவருக்கு ஒரு ஆசை, அந்த கோயில் யானைக்கு என்ன பண்ணுவோம், ஒரு முட்டாய் பெட்டி கொடுப்போம். நீங்கள் ஒரு யானை ஒரு வாழைத்தாரை என்ன செஞ்சிடும், அப்படியே சாப்பிட்றோம். இவர் இறங்கி அந்த கோயில் யானையை பார்த்து அந்த கோயில் யானைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, பெரிய முட்டாய் பெட்டியாக 2 பெட்டியை கொடுத்துட்டாரு. அது கொடுத்த உடனே அது என்ன பாவம், அது என்ன பசியில் இருந்ததோ அது என்ன செஞ்சது, அப்படி என்ன ஆயிட்டு, அந்த கோயில் யானை சாப்பிட்டுட்டு. இது இவர் வளர்த்தாரு பார்த்தீங்களா, இந்த யானை கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்து ஒரே கோவம், போயும் இந்த முட்டாய் பெட்டியை நீங்கள் எனக்கு தராமல் அந்த கோயில் யானைக்கே நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்துட்டு அந்த யானை போயிட்டு, இவர் அந்த யானை மேலே ஏற வராரு, தான் வளர்த்த யானை மேலே வந்தது பாருங்க. யானைக்கு கோவம், இவர் வளர்த்த யானைக்கு. அவர் அப்படியே தும்பிக்கையில் சுருட்டுச்சு, அப்படியே சுருட்டி ஒரே வீசு. அப்போ இந்த முள்ளுக்காடெல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமங்களில், இந்த முள்ளுக்காடு முள் வேலிகள்லாம் இருக்கும், ஒரே வீசிட்டு. சொக்கலால் ராம்சேட்டு கோவம் வந்தது, நான் உன்னை ஆசையாக நான் வளர்த்தேன், உனக்கு கொசுவலை தைச்சு போட்டேன், உனக்கு செருப்பு தைச்சு போட்டேன், உனக்கு நான் களி கிண்டி போட்டேன், உனக்கு நான் அல்வா கிண்டி போட்டேன்,
ஆனால் ஒரே சின்ன காரியம் தான் அந்த கோயில் யானைக்கு கொடுத்தேனே, அது உனக்கு பொறுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முடிவெடுத்தார். காலையில் விடிந்தது, யானையை என்ன பண்ணிடுவோம், கேரளாக்கு மரம் இழுக்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யானையை அப்படியே கரகரன்னு யானையை கூட்டி கொண்டு போய் கேரளாவில் மரம் வெட்டுவாங்க, நிறைய மரங்கள் வெட்டி எல்லாம் பண்ணுவாங்க. அங்கே கொண்டு அந்த மரம் வெட்டுவதற்காக அந்த யானையை கொண்டு போட்டார். அந்த மரம் அந்த மரம் எல்லாம் வெட்டினோடனே அதை இழுத்துட்டு போகும், அந்த தும்பிக்கையில் சுருட்டி அப்படியே அந்த மரக்கட்டைகள் எல்லாம் லிஃப்ட் பண்ணி கொண்டு போகும். அப்போ அந்த கிரெயின்லாம் கிடையாதுல்ல, யானையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேலைக்காக கொண்டு யானையை போட்டார். போட்டு ஒரு 6 மாதம் இவர் அந்த யானை பக்கமே போகல. ஆனால் இவருக்கும் கொஞ்சம் மன வருத்தம், தன் சொந்தமாக வளர்த்த யானை நம்மளை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கவலை தான். 6 மாதங்களுக்கு பிறகு அந்த யானையை அவர் பார்க்க போகிறாரு. பார்க்கும் பொழுது அந்த இவரை பார்த்த உடனே தன் முதலாளி வந்திருக்கிறார் என்ற அறிந்து அந்த யானை தாரதாரையாக அழ ஆரம்பிச்சுதான். நான் உன்னை தெரியாமல் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லி. ஆனாலும் இவர் வீட்டுக்கெலாம் கூட்டு போல, நீ தப்பு பண்ணிட்டல்ல, நீ அங்கேயே கடைசி வரைக்கும் கடை. இவர் யானை அழுது, இவருக்கும் அழுக வருது. ஆனால் அவர் கூட்டெல்லாம் வரல, நீ அங்கேயே இருன்னு சொல்லி பர்மனண்ட்டாக ஒரு நித்திய தண்டனையை அந்த முதலாளி யானைக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டா நம்ம எத்தனை நேரம் ஆண்டவரை நம்ம அவமதிக்கிறோம், எத்தனை நேரம் நாம் ஆண்டவரை நம்ம தூக்கி வீசுகிறோம், எத்தனை நேரம் நம்ம ஆண்டவரை நம்ம மறுதளிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் அந்த முதலாளி மாதிரி இருந்திருந்தாருன்னா மரங்களுக்கு நம்மளை போட்டுருவார். ஆனால் அவர் மிகுந்த அன்புள்ள ஆண்டவர். எவ்வளவு மீறினாலும் ஆனால் மீண்டும் ஒரு விஷயம் நாம் மனதிலே ஆண்டவரிடத்துல கிட்டி சேர நினைச்சிட்டோம் அப்படின்னாலே அவர் பக்கத்தில் வந்து நிற்பார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் மறுதளித்த போதிலும், நீங்கள் அவரை காட்டி கொடுத்த போதிலும், அவர் உங்கள் பக்கத்திலே என் மகள் என்னை எப்போ என்ன லவ் பண்ணுவா, என்னை எப்போ என்னை ரொம்ப நேசிக்க போறான்னு சொல்லி ஆசையாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். யூதாஸ் காரியத்துக்கு வரங்கள் இருந்தது, அபிஷேகம் இருந்தது. ஆனால் ஆண்டவரை பற்றி அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரை பற்றி அவன் முழுமையமாக அவன் அறிந்து கொள்ளவில்லை. அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ய மாத்திரமே பயன்பட்டது. ஆனால் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு பாருங்கள், அப்பதான் உங்க ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும். ஆண்டவரை அறிய அறிய அறியதான் ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும். ஆண்டவரே தெரியாம ஆவிக்குரிய கனிகள் உங்க வாழ்க்கையில வெளிப்படாது. இன்று நீங்கள் ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் எத்தனையோ நன்மைகளை பண்ணியிருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரே நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இதுவரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் என் வாழ்க்கையில் பாராட்டின எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி தகப்பனே. நான் ஒருவேளை நம் மனம் ஆண்டவரே மாறி உம்மை விட்டு விலகியிருப்பேனே, ஆனால் நாளில் என் மனம் திரும்பி நிற்கிறேன். என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும், மீண்டுமாக என்னை நீர் அணைத்துக்கொள்ளும், உடைய வல்ல கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரே விஷயம் மாத்திர கரங்களை உயர்த்தி அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தெய்வ சமூகத்திலே எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஏதோ ஒரு தேவைகள், ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மாற வேண்டும், வாழ்க்கையில் சில நன்மைகள் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நீங்கள் ஒரு தேவ சமூகத்துக்கு இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கலாம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நாம் கர்த்தரை உண்மையாய் நாம் ஆராதித்து, உண்மையாய் நாம் கர்த்தரை துதித்து, அடுத்தபடியாக இந்த நாளுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்களையும் வார்த்தைகளையும் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். எந்த தேவைகளோடும், எந்த ஒரு சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு கர்த்தர். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தாரே.
வந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன். கர்த்தர் இயேசு அண்டை ஓடிவா. கர்த்தர் இயேசு அண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாடுவோம். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே பாருங்கள் என்னை என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே பாருங்கள் என்னை என்கிறார். இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி நம்பி வா. இன்று தேடி நாடி நம்பி வா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. சொல்லுங்க. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே பரமான சிலுவை சுமந்தாரே. பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கல்லர் மத்தியில் ஒரு கல்லன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. இந்த பாட்டுல இந்த ஒரு கவியை மாத்திரம் நம்ம பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்ய போறோம். உலகத்தின் இரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினால் உன்னை கைவிடார். தளராமல் நம்பி ஓடிவா என்று சொல்லி எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும்? அவரை நம்பி தான் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்றீங்க. நான் அவரை நம்பி தான் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி நம்ம எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்க அவரை நம்பி இந்த ஸ்தலத்துக்குள்ள வந்தபடினால, அவரை நம்பி இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறபடினால, சிலுவை தியானங்கள் நல்ல பாடல்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால அவரை நம்பி நீங்க ஓடி வந்திருக்கிறீங்க. இனி நீங்க தளராமல் ஓடி தளராமல் உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாய் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து ஒரு புது பலன இந்த மாலை நேரத்தில் ஒரு புது பலனை கர்த்தர் உங்கள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். சில புது கிருபைகளை கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். சில புது நன்மைகளை கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் இரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். சொல்லுங்க. உலகத்தின் இரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினால் உன்னை கைவிடார். தளராமல்
பலியாக மாண்டாரே. ஆமென். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம். மீண்டும் இந்த மாலை நேரத்திலும் இந்த 50 நாள் ஜெபத்தினுடைய 3வது நாளிலே உங்களை பார்ப்பதில் ஒரு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு 2 பேருக்கு கை கொடுத்து வெல்கம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்ததில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் இந்த 7 நாள் கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும், ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்பதற்காக நம்ம விசேஷமாக 3வது நாளில் நம்ம வந்திருக்கிறோம். முதல் நாளில் நம்ம தியானித்தோம் சீக்கிரமாய் எழுது. அல்லேலூயா. அதனால் சில நன்மைகளை எல்லாம் கர்த்தர் சீக்கிரமாய் உங்களுக்கு எழுதுவார். நேற்றைய தினத்தில் அந்த தண்ணீருக்குள்ளே போன கோடரி, அந்த தொலைந்து போன இரவலாய் வாங்கப்பட்ட கோடரியை கைகளை நீட்டி எடுத்துக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கும் அப்படி தான் ஒரு காரியத்தை நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். எத்தனை பேருக்கு உதவக்கூடிய பணம் வேணும்? உதவக்கூடிய பணம். அவசரத்துக்கு நமக்கு உதவணும், கடன் எல்லாம் தீர்க்கணும், திடீர்னு ஒரு எதிர்பாராத செலவு வருது, அந்த நேரத்தில் பணத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்காதபடி உதவக்கூடிய பணங்கள் வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். உதவக்கூடிய பணம். அன்னைக்கு ஆண்டவர் தான் சொன்னார், உதவக்கூடிய பணம் வெள்ளி பணத்தை காண்பாய். இந்த 2 வார்த்தையை காலையிலேருந்து கொடுத்ததுனால இந்த வார்த்தையை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணேன். என் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவக்கூடிய பணத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். 2வது அவங்க வெள்ளி பணங்களை காண வேண்டும். யூதாஸ் காரியத்தை கூட அந்த பணம் வெள்ளி காசு 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான்னு சொன்னோம். அந்த பணம் அவனுக்கு உதவிச்சா? உதவலை தானே. அந்த வெள்ளி பணம் உதவலை. அந்த பணத்தை கொண்டு வாங்கின நிலம் எப்படிப்பட்ட நிலமாக இருந்தது? இரத்த நிலமாக இருந்து தேவாலயத்தில் போய் எரிந்து கொண்டு அதுக்கப்புறம் உள்ள காரியம் உங்களுக்கு தெரியும். பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்கிறது? வேறாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஜனங்களுக்கு பண ஆசை அது வேறு, உதவக்கூடிய பணம்ங்கிறது வேறு. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். அப்போது பண ஆசை என்பது எப்படி எதை குறிக்கிறது? ஆண்டவரை தேடாதபடி, ஆண்டவருக்கு கொடுக்காதபடி பண ஆசையினால் சேர்த்து கொண்டே இருக்கிறது பண ஆசை. ஆனால் உதவக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் பணம் உங்களுக்கு உதவணும். உங்களுடைய தேவையில் இருக்கும் பொழுது சரியாக உதவக்கூடிய ஒரு பணம் உங்களுக்கு வேணும். அப்போது இந்த நாளில் 2 காரியத்தை நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். அந்த 2 காரியங்களும் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். சில வார்த்தைகளுக்காக நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் உள்ள 27வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடி நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்திருப்பீங்க. இந்த சம்பவம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு காரியம். அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் வரி கட்டுவதற்காக, என்ன கட்டுறதுக்காக? ஆமாம். இன்னும் அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் சொல்லிடுவாங்க, வீட்டு வரி, அந்த வரி, இந்த வரி, எல்லா வரியும் என்ன பண்ணுவாங்க? கட்டணும்னு சொல்லி உங்களுக்கு அறிவிப்பெல்லாம் வரும். அப்போது வரி கட்டுவதற்காக யார்கிட்ட சொல்கிறாரு? சீமோன்கிட்ட போய் சொல்கிறாரு. சீமோன் எப்படிப்பட்டவர்? கடலில் போய் வலை வீசி மீன் பிடிக்கிறவர். எப்படி பண்ணுறவர்? வலை வீசி மீன் பிடிக்கிறவர். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுதாரு? தூண்டில் போட அப்படிங்கிறார். அல்லேலூயா. வலை வீசினா எத்தனை மீன் கிடைக்கும்? கணக்கே கிடையாது. நிறைய மீன் கிடைக்கும்.
பாருங்க 153 பெரிய மீன்கள்னு வேதத்தில் வசனம் இருக்கு. 2 படவும் அமிலத்தக்க மீன்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் அவங்க அந்த மீன் பிடித்த காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், ஒரு உதவக்கூடிய பணம் அவங்களுக்கு வேணும், வரி செலுத்துவதற்காக உதவக்கூடிய பணம். அப்போ அந்த உதவக்கூடிய பணத்துக்காக என்ன சொல்லப்படுது அந்த நேரத்தில், நீ கடலுக்கு போய் ஒரு மீனை பிடித்து. அல்லேலூயா. எத்தனை பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச அனுபவம் எல்லாம் இருக்கு? தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கிறீங்களா? யாரோ 2 கை வருதே. அல்லேலூயா. அண்ணே ஓகே சோத்திரம். நாங்கள்லாம் பிடிச்சிருக்கோம். நாங்கள்லாம் கிணத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கோம். கிணத்துல இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க, அப்படியே தூண்டில் போட்டு மீன் பிடிச்சா மனமெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும், மனம் அமைதியாயிரும். அதனால் மீன் பிடிக்கிறது, தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல காரியம்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நேரம் பொறுமையாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டை கரெக்டாக உள்ளே இழுத்தோடனே டக்குன்னு என்ன பண்ணோம், மீனை தூக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். நானெல்லாம் மீன் பிடிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி தூண்டில் போட்டு. அப்போது சீமோன் நான் வலை வீசி மீன் பிடிக்கிற ஆள்கிட்ட தூண்டில கொண்டு போய் மீன் பிடிக்க சொல்கிறீங்களேன்னு சொல்லி என்ன பண்ணலை, கேள்வி கேட்கல. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சில உதவக்கூடிய பணம் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நல்ல சீமோன் பேதுருக்கு மீன் பிடிப்பதை குறித்து நல்ல அனுபவங்கள் உண்டு, மீன் பிடிப்பதை குறித்து நல்ல காரியங்கள் எல்லாம் தெரிந்திருந்தால் கூட, ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் சில நேரங்களில் சில கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரே மீன் தான், அந்த ஒரு மீனில் இருக்கிற வெள்ளிப்பணம் வரி செலுத்துவதற்காக உதவிச்சு. அல்லேலூயா. அதனால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், சின்ன தொழிலாக இருக்கலாம். அந்த ஒரு சின்ன வேலை, அந்த சின்ன தொழிலை தான் இனி வருகிற நாட்களில் உதவக்கூடிய பணங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவக்கூடிய நன்மைகள், உதவக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறார். இதில் இன்னொரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து, முதலாவது அகப்படுகிற மீன். அப்போ அந்த முதலாவது அகப்படுகிற மீன் என்கிறது சொல்றது, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. முதலாவது இன்னைக்கு நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் இத்தனை பேர் வந்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. ஆனால் ஒவ்வொரு நாளும் முதலாவது நீங்கள் காலையில் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பதற்கும் கர்த்தரை துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஜெபிச்சவர் எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். வேத வசனம் வாசித்தவங்க அல்லேலூயா, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடிய ஒரு காரியம். அப்போ முதலாவது அகப்படுகிற மீனில் ஒரு வெள்ளி பணத்தை என்னைக்கோ வச்சுட்டார். ஆனால் சரியான நேரத்தில் அவங்க கரங்களில் கிடைச்சிது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக உள்ள நன்மைகள், சில காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியாச்சு. உங்களுக்கு நன்மை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த மிகப்பெரிய சமுத்திரத்தில் போய் ஒரு தூண்டில் போட்டு அந்த ஒரு மீன்லேயே ஒரு அற்புதம். அதனால் இன்றைக்கி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரே ஒரு மிராக்கல்லே உங்கள் கடனெல்லாம் கர்த்தர் அடைத்து தீர்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய. ஒரே ஒரு மிராக்கல் தான், ஒரே ஒரு மிராக்கல்லே உங்களுக்கு பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதனால் வெள்ளி பணத்தை காண்பாய். அல்லேலூயா. எல்லாம் சில நேரங்களில் பணத்தை பார்க்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஐயோ பணத்தை பார்க்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் புலம்பி இருக்கலாம். எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எவ்வளவோ நாங்கள் பாடுபடுறோம், ஆனால் பணம் எங்கள் வாழ்க்கையில் தங்க மாட்டுக்கு, பணத்தை பார்க்கிறதே எங்களுக்கு ஒரு அரிதான காரியமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இந்த நாளில் நீங்கள் இந்த மாலை நேரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, சில வெள்ளி பணங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சில வெள்ளி பணங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2017 வருடத்தில் நம்ம பழைய சர்ச்சில் இருக்கும் பொழுது நாங்கள் ரொம்ப ஒரு சிரமத்தின் பாதையில், பொருளாதாரத்தின் பாதையில் ரொம்ப சிரமத்தில் இருந்த நாட்களில் ரொம்ப பண தேவை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வாடகை கொடுக்க முடியாமல் பெண்டிங் ஆயிடுச்சுது. அப்போது வாடகை கொடுக்க முடியல, என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. என்ன செய்கிறது, எப்படி வாடகை கொடுத்து நம்ம நடத்த போகிறோம். அப்போது இந்த அளவுக்கு மக்கள் கிடையாது. மாலை கூட்டத்துக்கு மட்டும் ஜனங்கள் வருவாங்க, காலையில் மக்கள் குறைவாக தான் இருப்பாங்க. நாங்கள் மக்கள் வராமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தசம பாகங்களை குறித்து, காணிக்கைகளை குறித்து பேசவே மாட்டோம். ஐயோ மக்கள் வந்தாலே போதும், அவங்கள வச்சு நம்ம ஆராதித்தாலே போதும், கர்த்தர் எப்படியாவது உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மைண்டு செட்டப்லேயும் அந்த மைண்டு தாட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போது
நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்படியே ரொம்ப கஷ்டம், 3 மாதமாக கொடுக்கல, அவங்களும் எதிர்பார்க்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இதை வாங்கி தான் இந்த லோன் கட்டி கொண்டு இருக்கிறோம், அதனால் நீங்கள் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு எப்படியாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. அது 3 மாதமாக எங்களுக்காக கொடுக்க முடியல. நாங்களும் கொடுத்துருதோன்னு சொல்லிக்கொண்டே இருந்தோம். அப்போது நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக நேரம் அந்த சபையில் போய் உட்காந்து அப்படியே உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கதை உடைச்சி ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ நம்ம புதன்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை தான் நம்ம ஜெபிப்போம். புதன்கிழமை ஜெபிப்போம், ஞாயிற்றுக்கிழமை மாலை, ஞாயிற்றுக்கிழமை காலை, இதுதான் நம்ம ப்ரேயர். அப்போது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ப்ரேயர் முடிஞ்சுது, மாலையிலையும் ப்ரேயர் முடிஞ்சுட்டு புதன்கிழமையும் ஜெபித்து முடிச்சாச்சு. அப்போது நான் வந்து அந்த உண்டியல் பெட்டி மேலே கை வச்சு, ஆண்டவரே, மீனின் வாயில வெள்ளி பணத்தை காண பண்ணீங்களே, இதுலேயும் எங்களுக்கு உதவக்கூடிய சில பணங்களை கொடுங்க. நாங்கள் 3 மாதம் வாடகை கொடுக்க முடியாதபடி இருக்கிறோம், அதனால் என்ன பண்ணணும்னு தெரியல சொல்லி ரொம்ப கலக்கம். எங்கள் வீட்லேயும் பலவிதமான நாங்களும் ரொம்ப சோர்ந்துட்டோம். அப்போது புதன்கிழமையும் போய் ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உண்டியல் அதுக்குள்ளே ஒரு நல்ல புதிய ஒரு டவல் வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா, யாராவது ஜனங்கள் வந்து காயின்ஸ் போட்டாங்கன்னா அது டக்குன்னு கேட்கும், ரொம்ப அது சத்தம் கேட்கும். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அது நான் தப்பாக சொல்லலை, அதனால் அந்த சத்தம் கேட்கக்கூடாது. சிலர் அன்றைக்கி ஒருத்தங்க வந்து அப்படி தான் காயின்ஸை போட்டுட்டு அது சத்தம் கேட்டோன்னே அவங்களே என்னை பார்த்துட்டாங்க, நானும் அவனை பார்த்துட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே ரைட், இனிமேல் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் வைக்கிறது இல்லை. அப்போது அந்த காயின்ஸ் எல்லாம் அந்த துண்டில் விழும். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த உண்டியல் பெட்டி மேலே கையை வச்சு ஜோம் பண்ணிவிட்டு புதன்கிழமை உபவாச கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த துண்டெல்லாம் எடுத்து நல்லா இது பண்ணிவிட்டு அதில் ஜோம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 3 நாள் ஜோம் பண்ணுறேன். புதன்கிழமை மக்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 3 மணி வரைக்கும் உட்காந்து ஜோம் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சர்ச்சுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வர தெரியாதா, அங்கேயே தான் உட்காரணுமா, வீட்டுக்காரியம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நேரம் தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு. புதன்கிழமை ஜோம் பண்ணியாச்சு, வியாழக்கிழமை ஜோம் பண்ணியாச்சு, வெள்ளிக்கிழமை அதே மாதிரி காலையில் 10 மணிக்கு ஒரு நேரம் சாப்பிடாம கொஞ்சம் தண்ணி பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள உட்காந்து தண்ணி குடிச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 2 மணி இருக்கும். அப்போ ஆண்டவர் என்னை உள்ளே ஏவினார், நீ போய் அந்த உண்டியில் திறந்து பார் அப்படின்னாரு. இது கதையெல்லாம், இது நிஜமாக நடந்த காரியம், நீ அதை போய் திறந்து பார் அப்படின்னாரு. நான் உள்ளே போய் திறந்து பார்த்தா ஒரு 500 ரூபா தாள், புது தாள், 10 தாள் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அதிசயம், இன்னை வரைக்குமே எனக்கு புரியலை அது யார் போட்டிருப்பா அப்படின்னு தெரியாது. ஏன்னா யாரும் வந்தால் நம்மளுக்கு தெரியும், யாராவது வந்தாங்க ஜெபிக்க வந்தாங்கன்னா. அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது இப்படி அதிசயமாக இருக்குதே உள்ள, இது நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன். அப்படியான்னு அவங்க பலமுறை கேட்டாங்க. அது நல்ல புது தாள், அது எப்படி அந்த மிராக்கிள் மணி வந்துச்சுன்னே தெரியலை. நாங்கள் அதை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவரே, இது ஒரு வெள்ளி பணத்தை நீங்கள் காண பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன சொல்லிட்டோம் தெரியுமா, எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம நடத்த முடியாதபடி நம்ம என்ன பண்ணிடலாம், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரேயரை நடத்திக்கிடுவோம். ஒரு வாடகை கூட கொடுக்க முடியாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலில் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி, சில நேரங்கள் அப்படி தான், சில கடன்கள், சில கொடுக்க வேண்டிய பணம் நம்மளுக்கு கையில் இல்லை அப்படின்னா சில மன உளைச்சல்கள் நமக்கு உண்டாகுது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், பணத்து நிமித்தம் நீங்கள் மன உளைச்சலோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் அதிலலாம் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில கடன், சில பண தேவை, இந்த நிமித்தம் எத்தனையோ நாள் நம்ம மன உளைச்சலாக மாறிடும். உங்கள் மன உளைச்சல்கள்லாம் வேணா பாருங்கள், இந்த 50 நாள் முடிஞ்ச உடனே பாருங்கள், சில மன உளைச்சல்லேருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். அப்போ அந்த 5000 ரூபாய் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தா எங்களுக்கு இன்னும் அது புரியலை, அப்படியே ஜோம் பண்ணோம், உள்ள பைபிளுக்குள்ளே வச்சுட்டோம். எங்கள் வீட்டம்மா அன்றைக்கி சாயங்காலம் மாலையில் ஒரு இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்காக போனாங்க. போயிட்டு ஒரு ஆலயத்தில் போய் அந்த ஆலயத்தில் உட்காந்து அவங்க, ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு விடுதலையாக இருந்தால் தான் நம்ம ஜெபிக்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், விடுதலையாக ஜெபிக்க முடியும். அவங்களுக்கு அந்த போன இடத்துல ஜெபிக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டம்மா, நான் கொஞ்சம் வெளியே ஊருக்கு போயிட்டேன், அந்த டயத்தில் வெளியே கொஞ்சம் போயிட்டேன். அப்போது எங்கள் வீட்டம்மா ஒரு ஆலயத்துக்குள்ளே போய் உட்காந்து, அவங்க போய் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆலயத்தினுடைய வெளி பிரகாரத்தில் ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் போகும்போது அவங்ககிட்ட ஆண்டவர் பேசினாராம், உள்ள ஒருத்தங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ போய் உன் பையில் பாக்கெட்டில் இருக்கிற எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சரி, அதை எண்ணி பார்க்காம அப்படியே என்ன பண்ணணும், எடுத்து கொடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது எங்கள் வீட்டம்மா வந்த உடனே இவங்கள பார்த்தோன்னே, எதுக்கு நீங்கள் என்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, நாங்கள் ஆலயம் நடத்துகிறோம், 3 மாதமாக வாடகை கொடுக்க முடியல, வாடகை இடத்துல நடத்துகிறோம், ரொம்ப ஒரு சிரமம், அதுக்கு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பாக்கெட்லேருந்து அந்த பாக்கெட்லேருந்து மேல் பாக்கெட்லேருந்து எடுத்து அந்த பணங்களை அள்ளி என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அந்த குடும்பங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி கொடுத்த குடும்பத்தில்
பெரிய கடன் பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு பெரிய விடுதலையை கத்தர் கொடுத்தார். அவங்க எவ்வளோ பணமும் எண்ணி பார்க்கல, அதை கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்தாங்க. எங்கள் வீட்டப்பா அடுத்த ஆள் சொல்லுவாங்க, அப்பா அடுத்த மிரக்கல்ப்பா அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு இப்படி ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்னார் வந்து இவ்வளோ பணத்தை கொடுத்தாங்க. சரி அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதெல்லாம் எண்ணி பார்த்தோம்னா அந்த 5000 அவங்க கொடுத்த பணமும் முதல் மாதம் அந்த முதல் வாடகை கொடுப்பதற்கு இது கரெக்டாக இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ முதல் வாடகையை கொண்டு போய் கொடுத்தோம். அடுத்தால அந்த மாதம் முடிவதற்குள்ளே சில மிராக்கிள்ஸை கத்தர் பண்ணார். இந்த கொடுத்த ஜனங்களுக்கும் பெரிய ஒரு பண தேவை. அவங்களுக்கு 2 மாதத்தில் கத்தர் அதை கொடுத்து தீர்ப்பதற்கு அவங்க சாட்சியாக வந்து சொன்னாங்க. அப்போ அவங்க இதெல்லாம் நீங்கள் அந்த பெயர்களெல்லாம் சொல்லண்டான்னு சொல்கிறதுனால நம்ம சபைக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, இன்னும் தொடர்பில் இருக்கிறாங்க, இன்னும் அடிக்கடி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கத்தர் சில வெள்ளி பணங்களை காண்பதற்கு கத்தர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவுக்கே வெள்ளி பணம் அவசியமாக இருந்துச்சு. அப்போது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பண தேவைகள், பண காரியங்கள் அவசியமாக தான் இருக்கிறது. அப்போ பணங்களை கத்தர் காண்பதற்கு உதவி செய்வார். ரெண்டாவது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கலான்னு விரும்புகிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 8-9 வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா 15. அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின் தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் உங்களை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில கடன் பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சில கடன்கள் வருவதற்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விளக்கை கொளுத்தாமல் இருந்தோம், வீட்டை பெருக்காமல் இருந்தோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது? விளக்கை கொளுத்துவது என்பது கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த காரியங்கள், உங்களை ஆராய்ந்து பார்க்காமல் இருந்த சில காரியங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உணர்த்துகிறார். சில இழப்புகள் வந்ததற்கு நீங்கள் தான் காரணம். சில இழப்புகளும் சில கடன்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்ததற்கு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன தவறுனால சில காரியங்களை இழந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, எப்படி அந்த இது ஒரு உவமை தான். ஆனால் அந்த ஸ்திரீ அந்த வெள்ளி காசை கண்டுபிடித்த பின்பு எல்லா ஜனங்களோடும் மகிழ்ந்திருந்தாலாம். கர்த்தர் அப்படி உங்களை மகிழ பண்ண போகிறார். ஒரு கடன்லாம் இருந்து வெளிவந்து நீங்க தலை நிமிர்ந்து நிற்கவும், ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய தேவைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்காதபடி ஒரு கிருபையை இன்னைக்கு விசேஷமா உங்க தலைமையில வைக்கிறார். ஒரு கிருபையை கர்த்தர் உங்க மீது விசேஷமா வைக்கிறார். பணமோ எல்லா காரியத்துக்கும் உதவும். அப்படி உதவக்கூடிய பணங்களை எல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வர செய்ய போகிறார். அந்த கடலிலே சமுத்திரத்துல தூண்டில் போட்டு கிடைத்த மீனிலிருந்து வெள்ளி காசு கிடைத்து, அந்த வெள்ளி காசுனால இயேசு கிறிஸ்துனுடைய தேவை சந்திக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் சந்திக்கப்பட போகிறது. சில நன்மைகளை கர்த்தர் காண பண்ண போகிறார். சில உங்களுடைய ஜெபங்கள் பெரிய நன்மையை கொண்டு வர போகிறது. சில கீழ்ப்படிதல்கள் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மையை கொண்டு வர போகிறது. அந்த விளக்கை கொளுத்தி, நீங்க விளக்கை கொளுத்துதல் என்பது எதை குறிக்கிறது? நீங்க சில நேரங்கள்ல ஐயோ இந்த பண இழப்பு வந்ததற்கு என் வாழ்க்கையில இந்த காரியம் காரணம்னு சொல்லி அப்படியே நீங்க ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நீங்க அதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த இழந்த பணங்கள், கடனாய் பெற்று அதை செலுத்த முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க எல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். வெள்ளி பணங்களை பார்க்க போறீங்க, உதவக்கூடிய பணங்களை பார்க்க போறீங்க. வெகு சீக்கிரத்தில் நீங்க விடுதலை அடைந்தவர்களாக, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த 3வது நாள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இந்த ஆசீர்வாதத்தை வைத்து
ஆண்டவரே, உதவக்கூடிய பணங்கள் அவருடைய கரங்களிலே எப்பொழுதும் இருக்கட்டும் ஐயா. உதவக்கூடிய பணங்கள் எப்பொழுதும் அவருடைய வீட்டுக்குள்ள இருக்கட்டும் ஐயா. உதவக்கூடிய பணங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அவருடைய பேங்க்ல இருக்கட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சில காரியங்களை இழந்த பிள்ளைகள் ஆண்டவரே, கடன் வாங்கி அதை கட்ட முடியாதபடி இழப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷமா ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த ஸ்திரியும் வெள்ளி காசை கண்டுபிடித்தான் ஆண்டவரே. சீமோன் பேதுருவும் தூண்டில் போட்டு வெள்ளி காசை கண்டுபிடித்தது போல நம்முடைய உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளை காண பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த மாலை ஜெபத்திலே வந்து கர்த்தரை ஆராதித்து வார்த்தைகளை கேட்டவங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென். கைகளை உயர்த்தி 3 முறை சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான்